அரசியல் கருட நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சார். அனைவருக்கும், அரசியல் கருட நேயர்களுக்கும், தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய இனிய பொங்கல் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். ஐயா, நான் திராவிட பொங்கல்னு சொல்லலை, தமிழ் பொங்கல். என்ன வித்தியாசம் இருந்தது? அவ்வளோ. திராவிட பொங்கல்னு சொன்னாலே அது தமிழருக்கு சம்மந்தம் இல்லாததுன்னு அர்த்தம் இல்லையா? ஏன் தமிழர் திருநாள் நீங்கள் பொங்கல் வாழ்த்துக்கள்னு சொன்னீங்க, அப்புறம் திராவிடன்னு தனியாக சொன்னீங்கன்னா இப்போ கர்நாடகாவில் இருக்கிறவன் திராவிடம்னு சொல்கிறானா? அந்த மகர சங்கராந்தின்னு ஏதோ ஒரு மாநிலத்தில் இதே பொங்கல் நம்ம சொல்கிறத ஒருத்தன் மகர சங்கராந்தின்றான், ஒரிசாவில் வேற ஒரு பேரில் சொல்கிறான். ஒரு மாநிலத்தில் ஒரு பேரில் மொத்தம் இதே பொங்கலை வித்தியாசமான பேர்களில் ஏதோ ஒரு மாநிலத்தில் போஜுன்னு சொல்கிறான்னு நினைக்கிறேன், அந்த மொழியில் சொல்கிறான். தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பொங்கல் திருவிழாவை சுழன்றுமேற் பின்னர் உலகம் அப்படின்னு அந்த காலத்தில் சொன்னாங்க. இன்னைக்கு சமீபத்தில் இந்த தலைமுறையில் கண்ணதாசன் வரைக்கும் என்ன சொன்னார்? எங்கள் ஏரோட்டம் நின்று போனால் உங்கள் காரோட்டம் என்ன ஆகும்? மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ், அந்த பாட்டில் சொன்னார். விவசாயி அங்கே நெல் உற்பத்தி பண்ணதை நிறுத்திட்டான்னா இங்கே உட்காந்து ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் கார் ஓட்டிக்கிட்டு வசனம் பேசுகிறதெல்லாம் எப்படா பண்ண முடியும்னு தான் கண்ணதாசன் கேட்டார். இதே விஷயத்தை தான் சீமானும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. மண்ணை நேசிக்காதவர்கள் எப்படி இந்த மண்ணை ஆள முடியும்? அந்த இடத்துல சீமானோட நம்ம கொஞ்சம் லைட்டாக மாறுபடுறோம். ஏன் சார்? கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு. கரெக்டாக தானே சார் சொல்லியிருக்காரு. பிரச்சனையே நீங்கள், நான், இல்லை சீமான் போன்றவர்கள் மண்ணை நேசிக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த நம்முடைய தமிழ் மண்ணை, நாம் பிறந்த தமிழ் மண்ணை, நம்ம உரிமையான தமிழ் மண்ணை நேசிப்பவர்கள். திராவிடம் அவர்களும் மண்ணை நேசிக்கிறார்கள். நீங்கள் அவர்களை நேசிக்கலைன்னு எப்படி சொல்ல முடியும்? அவன் ரொம்ப நேசிக்கிறதுனால தான் என்ன பண்ணுறான், எடுத்துக்கொண்டு போய் கேரளாலையும் கர்நாடகாலையும் வித்துடுறான். உங்களுக்கு எனக்கும் மண்ணுங்கிறது தாய். திராவிடத்தில் என்ன, தாயையே கொண்டு போய் அவர் சொன்னார்ல, மலையெல்லாம் பூமி தாயின் மார்பு, மலையை நீங்கள் வெட்டுவது அவளுடைய தாயின் முளையை வெட்டுவது போல. நீங்களும் நானும் மண்ணை நேசிப்பது உணர்வின் பூர்வம். சீமான் சொல்வது அதுதான். நான் சீமான் சொல்வது தவறு என்று சொல்லவில்லை. ஐயா, திராவிடம் இவர்களும் மண்ணை நேசிக்கிறார்கள், ஆனால் வியாபாரமாக பார்க்கிறார்கள். நீங்கள் தாயை மகனாக பார்க்கிறீர்கள், நாம் மகனாக பார்க்கிறோம். அவர்கள் தாயை வியாபார பொருளாக பார்க்கிறார்கள். அதை கொண்டு போய் தாயை விற்கணும். தாயை ஒரு மகன் விற்பானா? என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? பொங்கல் நல்ல நாள் தானுமா, தமிழ் திருநாள். நான் சொல்லலை, நாயக்கர் சொல்லியிருக்கார். ஈரோட்டு நாயக்கர் 21ஆம் பக்கத்தில். முன்னேற்ற கழகக்காரன் அவர் இன்னும் ஒரு படி அதிகமாக போய் கொண்டாட்டியோடு விற்றுருவான், இல்லை எதை வேணாலும் விற்பான் அவனுடைய பதவி லாபத்துக்காக. எதுதானே சொல்கிறோம். அதனால தான் நான் சொல்கிறது மாறுபடுறது. நான் சொல்கிறது ஒரு நகைச்சுவையாக சொன்னேன். சீமானோட மண்ணை நேசிப்பவர்கள், நம்ம நேசிக்கிறது தாயை நேசிக்கிறோம், அதனால் தாய் மண்ணை நேசிக்கிறோம். இந்த மண்ணை தாய் என்று நினைத்து அவன் மண்ணை இதை எப்படா விற்கலாம்? அப்பனா அவன் யாரு? தமிழ் தாயை, தமிழை, தன்னுடைய தாய்நாடுன்னு சொல்றது நம்ம தாயகத்தை, தமிழ்நாடு, அதை விற்கிறான் வெளியில் மண்ணை. இதுதான் வித்தியாசம். திராவிட பொங்கலுக்கும் தமிழ் பொங்கலுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்களே, போன வருஷம் பார்த்தீங்கன்னா செக்ரட்டேரியட்டில் பொங்கல் வழக்கமாக பொங்கல் அரசு ரீதியாக அதுதான் அரசு விழா. ஜம்முன்னு பொங்கல் பானையெல்லாம் வச்சாங்க.
ரொம்ப புத்திசாலிங்க. கீழே வந்து அடுப்பே பற்ற வைக்கல, மேலே ஒரு கரண்டி போட்டு. முதல்வர் அப்பொழுது துணை முதல்வர் ஆகிட்டாரா அமைச்சராக ஞாபகம் இல்லை, எதுவாக இருந்தாலும் அமைச்சர் வராரு, ஷூ போட்டுக்கிட்டு. சாமி கும்பிடும்போது உங்கள் வீட்லேயோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ எங்கேயாவது செருப்பு போட்டு சாமி கும்பிடுறது பார்த்துருக்கீங்களா? மோடி கூட இப்போது டெல்லியில் பொங்கல் திருவிழான்னு சொல்லி அந்த பொங்கலுக்கு ஆரத்தி காமிக்கிறாரு. ஷூவை கட்டிட்டு சாக்ஸ் மட்டும் போட்டிருக்காரு. எல்முருகனும் சாக்ஸ் போட்டிருக்காரு. அது சாக்ஸ் சில பேர் வந்து போட வேண்டிய அவசியம் வரும், கீழே தூசி, அலர்ஜி, அது பல காரணங்கள் இருக்கும், கார்பெட்டு இதெல்லாம். ஷூ போட்டுக்கிட்டு அடுப்பே பற்ற வைக்காம போன வருஷம் அப்படி எல்லாருக்கும் மேஜிக் பொங்கல். இதெல்லாம் வலைதளத்தில் கழுவி ஊற்றிட்டான் போன வருஷமே. இந்த வருஷம் தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் தான் கரகாட்ட கோஷி திருந்தாதுன்னு சொல்கிறாங்கல்ல. இந்த வருஷம் என்ன பண்ணாங்க, நேற்று விழா, போன தடவை நம்மளை எல்லாம் கழுவி ஊற்றிட்டாங்க. அதனால் அடுப்பு பற்ற வச்சிருக்கு. அடுப்பு பற்ற வச்சா அவங்களுக்கு வந்து அந்த பானை வந்து கொஞ்சம் லேசாக கறி பிடிக்கும், ஒரு கருப்பு கலர் வரும். அதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. மன்னவரும் சின்னவரும் வராங்க. டக்குன்னு சக்கரை பொங்கல் எடுத்து இதுலேருந்து 4 பானையில், ஒரு பானையிலேருந்து சக்கரை பொங்கல், ஒரு பானையிலேருந்து வெண்பொங்கல், ஏதோ மாதிரி 2 பொங்கல் எடுத்து கொடுக்குறாங்க. இன்னைக்கு காலையில் பத்திரிகை செய்தியை வச்சு சொல்கிறானோ, ஒரு கேட்ரிங் கான்ட்ராக்டர்கிட்டேருந்து பொங்கல் வந்து கிலோ கணக்கில் வாங்கி சக்கரை பொங்கலும் அதாவது ஆக்கி வச்சது, அதை கொண்டாந்து முன்னாலேயே கொட்டி வச்சு முதல்வர் வரும்போது அதுலேருந்து எடுத்து கொடுக்குறாரு. ஏன் அந்த இடத்துல ஒரு நம்மளோட பாரம்பரியம் என்ன, விவசாயம் எதுக்காக பண்ணுறாங்க? அதில் வந்து நீங்கள் அரிசியை பொங்க வச்சு அது பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் அப்படின்னு நம்ம தமிழருடைய வழக்கம். அது பொங்குவது என்னென்னா நம்ம வாழ்க்கை, இந்த வரப்போகும் இந்த வருடம் அந்த வாழ்க்கை வந்து எல்லா வளங்களும் பெற்று பொங்க வேண்டும், மகிழ்ச்சியாக பொங்க வேண்டும். அதெல்லாம் இல்லை. வந்தவொடனே இந்த கேக்கு வெட்டி கொடுக்குற மாதிரி அந்த பொங்கலை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஏன் வந்து அது எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஒரு 20 நிமிஷம் ஆக போகுதா அந்த அரிசி கொதிக்கிறதுக்கு? அப்போ இதுவும் நாடகம் என்ன? அந்த நாடகம் வந்து ரொம்ப அபத்தமாக தெரிகிற மாதிரி இருந்தது, கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் நாடகம் தான். அப்போது அதை பேசும்போது ஏன்னா நம்ம எங்கே வரோன்னா, இவங்க இப்படி தான் நடிப்பாங்க, இப்படி தான் வந்து பண்ணுவாங்க. நம்ம வந்து பொங்கலுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் பொழுது இப்போ தான் வந்து இந்த பீரியடில், இந்த பொங்கல் பீரியடில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு, தமிழர்களின் வீரம். ஏன்னா வந்து ஏன் நம்ம தமிழர்கள்னு சொல்கிறோம், திராவிட பொங்கல் இல்லை வித்தியாசம்னு கேட்டீங்க. திராவிட பொங்கல் என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ் வாழ்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழர்களை வாழ விட மாட்டார். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தமிழ் வாழ்கன்னு வந்து ஒரு படத்தில் வரும். இப்போ பராசக்தி படத்தில் வந்தது, இந்திய எதிர்ப்பு 1965, தமிழ் வாழ்க. ஆனால் அது ஆந்திராவில் போகும்போது அப்படியே டப்பிங் பண்ணி தெலுங்கு வாழ்க, மலையாளம் வாழ்க, கன்னடம் வாழ்க. இவங்கெல்லாம் எந்த காலத்தில் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணாங்க? கர்நாடகாவில் பண்ணாங்களா? கேரளாவில் பண்ணாங்களா? இல்லை வந்து இதில் ஆந்திராவில் தெலுங்கானாவில் பண்ணாங்களா? இன்றைக்கி ஒரு கால் எதிர்த்து பேசலாம். நீங்கள் பேசுகிறது 1960களில் நடந்தது, 1965 நடந்ததுன்னா அன்றைக்கி யாரையா வந்து போராட்டம் பண்ணுது தமிழ்நாட்டில்? அப்போ காங்கிரஸுக்கு எதிர்த்து, காங்கிரஸ் எந்த ஜென்மத்திலையும் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு அதில் ஒரு வசனம் வைக்க போய் அது காங்கிரஸுக்கு எதுக்கும் ஏற்கனவே விரிசல் வந்து அதிகமாக வருது. அது தனி அரசியல், அதை விட்டுருவோம். நீங்கள் வந்து உங்கள் அரசியல்லேருந்து நீங்கள் ஒரு நாளைக்கு இவங்க கூட இருப்பீங்க, ஒரு நாளைக்கு தேவைப்பட்டால் பாஜக கூட போய் சேர்ந்துப்பீங்க. அது நல்ல ஆர்எஸ்எஸ் நல்ல சமூக இயக்கம், மதவாத கட்சி இல்லைன்னு ஐயா கருணாநிதி சொல்லுவார். அடுத்த தடவை மாற்றிப்பார். இதெல்லாம் அரசியலுக்காக. அரசியல் விட்டுருங்க, தமிழர்கள் வாழ்வுக்காக. அவர் சீமான் பேசும்போது கூட இந்த ஜல்லிக்கட்டு, மதுரையில் ஜல்லிக்கட்டு அரங்கத்துக்கு வந்து எதுக்காக வந்து கலைஞர் பேர் வைக்கணும்னு கேட்டிருக்காரு. உண்மையில் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டை வந்து ஒரு பெரிய இயக்கமாக மாறி
உயர்நீதிமன்றங்கள் எல்லாமே உச்ச நீதிமன்றம் எல்லாமே அரண்டு போய் அது வந்து அதுக்கு வந்து இது தமிழர் பாரம்பரிய வீர விளையாட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்க வச்சது எதுன்னு கேட்டிங்கன்னா, எந்த கட்சியுமே ஸ்பான்சர் செய்யாத இயல்பாக மக்கள் ஒன்றாக சேர்ந்து சென்னையிலும் பல இடங்களிலும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. ஏறத்தாழ 1 வருடம் போராட்டம். ஏன் நடந்தது? ஜல்லிக்கட்டை தடை செய்து உத்தரவு வந்தது. உத்தரவை போட்டது யார்? காங்கிரஸ். யூபிஏ. காங்கிரஸ் இல்லை, காங்கிரசும் திமுகவும் ஒன்றாக இருந்த யூபிஏ அரசு, ஐக்கிய ஜனநாயக கூட்டணி. ஜெயராம் ரமேஷ் அவர்கள் அமைச்சராக இருந்தார் காங்கிரஸில். இப்போ அவர் அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறார் எங்கள் கோர்ட்டில். இது கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு போனோன்னு, இது பாரம்பரிய வீர விளையாட்டுலாம் ஒன்றும் இல்லை, இதனால் வந்து நிறைய பேர் செத்து போவான், இது விலங்குகளை துன்புறுத்துவது. ஸ்பெயினில் கூட வந்து இந்த இது இருக்குது, இந்த வச்சு காளை விளையாட்டு இருக்குது. எல்லா விதமான இதுலேயும் வந்து எல்லா விளையாட்டுலேயுமே ஒரு ரிஸ்க் இருக்குது, ஒரு 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 அதில் ஒரு அபாயம் இருக்குது. ஒருத்தன் வேகமாக ஓடுறான் அப்படின்னா, ஓட்டப்பந்தயம் கூட ஓடுறான்னா ஓடும்போது தடிக்க விழுந்தால் காலில் அடிபடும், ஒரு ரிஸ்க் இருக்குது. அவ்வளோ ஹைட்டு அந்த போல் வால்ட்டில் போய் வந்து ஜம்ப் பண்ணுறான். அது ஒரு பெரிய அந்த வளையக்கூடிய கம்பு ஒரு மூங்கில் வச்சுக்கிட்டு, கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா விழுந்தான்னா கை கால் உடஞ்சி போகும். அதுக்காக விளையாட்டே கூடாதுன்னா வீர விளையாட்டு. நம்ம அந்த அந்த காலத்தில் நம்ம ஊரில் கூட தமிழர்கள் கூட அந்த உரியடின்னு அது மேலே இருக்கும், இதை எம்பி குதிப்பான், மிஸ் ஆச்சுன்னா அடி போடும். அப்படி பார்க்க போனால் நீங்கள் ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது வந்து காரில் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கார்லேயோ பைக்லேயோ போகாமையாக இருப்பீங்களா? நடந்து போனால் கூட தான் வந்து பின்னால் ஒருத்த வந்து இடிச்சிடுவான், அதுக்காக நடந்தே போகாமல் இருப்பீங்களா? எதுக்காக சொல்கிறேன்னா, அன்னைக்கு இந்த தடைக்கு காரணமாக இருந்தது திமுக அங்கமாக இருந்த யூபிஏ அரசு, காங்கிரஸுடன் இணைந்தது. மக்கள் தமிழர்கள், திராவிடர்கள் இல்லை, தமிழர்கள் வந்து அந்த உணர்வோடு போராட்டம் செய்து நீதிமன்றங்களெல்லாம் வந்து இதை பார்த்து இதில் உள்ள நியாயங்களை உணர்ந்து ஜல்லிக்கட்டை அங்கீகரித்தது, தடையை நீக்கி. ஜல்லிக்கட்டை எதிர்த்த திமுகவின் தலைவர் கருணாநிதி ஐயா அவர்கள் பேரை ஜல்லிக்கட்டு, மதுரை ஜல்லிக்கட்டு அரங்கத்துக்கு வைக்கணுன்றது என்ன நியாயம்? இதைத்தான் சீமான் கேட்டிருக்கார். ஏன் வந்து ஜல்லிக்கட்டு அரங்கத்துக்கு நீங்கள் அவர் பேரை வைக்கிறீங்க? அவர் முத்துராமலிங்க தேவர் பேர், அதாவது தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க பேர் மதுரை அப்படின்னு வந்ததுனால வஉசி ஐயா பேர் வைக்கலாமே, தென் மாவட்டம் தானே அவர். அதே மாதிரி அதை சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு? இப்போ ஜல்லிக்கட்டுன்னு சொல்லும்போது ஞாபகம் வருது, இவனோட 530 இது இருக்கு பாருங்க, தேர்தல் வாக்குறுதி. அதில் ஒரு வாக்குறுதி வந்து மாடு, அப்போ ஏன்னா வந்து அப்போ ஆல்ரெடி ஜல்லிக்கட்டை வந்து உச்சநீதிமன்றம் வரை அங்கீகாரம் வந்து ஜல்லிக்கட்டு நடக்குது. இப்போ எப்பவுமே நம்ம ஸ்டிக்கர் ஓட்டணும்ல, எதிர்த்தவர்கள் இவர்கள் தான். நம்முடைய வழக்கமே அதனை, நீட் தேர்வு இவங்களே கைத்து போட்டு பின்னால் இவங்களே எதிர்ப்பாங்க, கச்சத்தீவு இவங்களே கொடுத்துட்டு இவங்களே எதிர்ப்பாங்க, மித்தேனுக்கு இவங்களே கைத்து போட்டு இவங்களே பின்னாலே எதிர்ப்பாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு வந்து ஐயா கருணாநிதி வந்து தலையங்கமே எழுதினார். இது வந்து சிறந்த ஒரு, அப்படி பாஜக சப்போர்ட்டில் இருக்கும்போது இது வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து எவ்வளோ வந்து சிக்கனமாக இருக்கும், அரசு ஊழியர்களுடைய இதெல்லாம் வந்து செலவு, நம்ம மொத்தமாக அரசு செலவு, ஊழியர்களுடைய நேரம், இது எல்லாமே மிச்சப்படும். 2016 ஸ்டாலின் ஐயா அவர்களே இந்த எஸ்ஐஆர்னு இன்னைக்கு இருக்கிற இந்த வாக்காளர் சீர்திருத்தம் வேணும்னு போராடினார். இப்போ என்ன சொல்கிறாரு? எஸ்ஐஆருக்கு எதிரான்னு சொன்னாலும் குளத்தூர்லேயே 1 லட்சம் ஓட்டு வந்து இந்த ஓட்டு, கள்ள ஓட்டு, தப்பான ஓட்டு, தகுதியற்ற ஓட்டு, இதெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க. சேப்பாக்கில் 30,000 ஓட்டு எடுக்கிறாங்கன்னும் போது சத்தத்தையே காணும், மௌன விரதம் இருக்காங்க அந்த விஷயத்தில் மட்டும். இது இவர்களுடைய பாணி. அந்த 530 இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மாடு இந்த ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்கும் பொதுவாக இளைஞர்கள் முதியவர்கள்னு விடுங்க, அது ஒரு இந்த மாடு வளர்க்குறதுங்கிறது மாடுபிடி வீரர்களை எப்படி ஒரு பக்கம் இருக்காங்களோ, இவங்க வேற அவங்க வேறன்னு சொல்லலை. மாடுகள் வளர்ப்பதும் அந்த வீர விளையாட்டின் ஒரு அங்கம்.
அவன் வருஷம் பூரா மாடு வளர்க்குறாங்க. இந்த ஒரு மாதத்துல வந்து வீர விளையாட்டுக்காக வருஷம் பூரா அதுக்கு தீனி போட்டு அதுக்கு பயிற்சி கொடுத்து அவன் வளர்க்குறான் அந்த சைடில். இவன் அந்த வருஷம் பூரா வந்து அந்த எப்படி மாடு பிடிக்கிறதுன்னு இவன் பயிற்சி பெறான். 2 பக்கமும் பயிற்சி, 2 பேரும் கிராமத்தில் பக்கத்து வீட்டில் இருப்பான். அது வீர விளையாட்டு. மாடு வளர்க்கும் வீரர்களுக்கு, அது மாடு வளர்ப்பவர்களுக்கு ஜல்லிக்கட்டு மாதம் 1000 ரூபாய். 5 வருஷம் ஆச்சு. ஒரு ஆளுக்கு, ஒத்த ஆளுக்கு ஒரு மாவட்டத்தில் 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்களா? பேச்சே இல்லை. ஜல்லிக்கட்டு விஷயமாக மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னவங்க அதை பற்றி ஒன்றுமே பேச்சு இல்லை. ஆனால் ஜல்லிக்கட்டு அரங்கம் கட்டுவீங்க. நீங்கள் அரங்கம் கட்டாமையே இவ்வளோ வருஷமாக ஜல்லிக்கட்டு நடந்துக்கிட்டு தானே இருக்குது. அலங்காநல்லூரில் நடக்குது, எத்தனையோ ஊரில் நடக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-12 ஊர்லையாவது நடக்குது தென் மாவட்டம். அப்போது நீங்கள் ஜல்லிக்கட்டு நடத்துகிறதெல்லாம் அதுதான் சொல்கிறாங்க. இப்போ கூட அமைச்சர் மூர்த்தி வந்து அரசு விழாவாக தான் நடத்தணும். அதை சரி, அரசு விழாவாக நடத்தக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த கிராம மக்களை நீங்கள் வந்து அவங்களை இன்வால்வ் பண்ணணும். அவங்க இல்லாமல் எங்கேருந்து வரும்? திமுக ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடாது என்பதற்கு பின்னால் போனீங்கல்ல. இன்றைக்கி நடக்குதுன்னும் போது அரங்கம் நடத்துகிறேன், அதில் வந்து வழக்கம் போல் அவர் கலைஞர் ஐயா பேர் தான் வைக்கணும். அண்ணாதுரைன்னு ஒருத்தர் இருந்ததே மறந்துட்டாங்க. அவர் தான் வந்து அந்த கட்சியை ஆரம்பித்தாருன்றதே மறந்துட்டாங்க. அவர் பேரை எதுக்குமே வைக்கிறது இல்லை. இப்போ நிறைய இடங்களில் அவர் பேர் வந்து ஏதோ மதுரையில் பார்த்தீங்கன்னா, அதே மதுரையில் தான் திருநகரில் வந்து அண்ணாதுரை அறிஞர் அண்ணா பூங்கான்னு இருந்தது வந்து ஸ்டெம்ஸ் பூங்கா. இன்னும் வெள்ளக்காரனுக்கு பிறந்தாங்களா? ஸ்டெம்ஸ் பூங்கா, ஸ்டெம் பூங்கா. ஏன் தமிழில் வேறு பேரே கிடைக்கலையா? உங்கள் கம்பெனி, உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு சன்ஷைன்னு வைப்பீங்க, சேனலுக்கு இங்கிலீஷில் பேர் வைப்பீங்க, உங்கள் சினிமா கம்பெனிக்கு இங்கிலீஷில் பேர் வைப்பீங்க. எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு உரிமையான ஒரு பூங்காவுக்கு வந்து ஒரு தமிழ் பேர் அறிஞர் அண்ணான்னு வச்சிங்க. நாங்கள் அதை அப்ஜெக்ட் பண்ணல. அறிஞர் அண்ணா அவர் தமிழர்னு ஏற்றுக்கொள்கிறோம். அதில் சில பேர் சில விமர்சனங்கள்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் தாண்டி தமிழர்னு அப்படியே வச்சுக்குவோம். தமிழ் பெயர் அண்ணாதுரை என்பது தான் அண்ணா. கடைசியில் உங்கள் தலைவரையே, உங்கள் கட்சியை ஆரம்பித்தவரையே நீங்கள் வந்து போட்டு தள்ளிட்டீங்களே. திமுக யாரை வேணாலும் போட்டு தள்ளும், எப்போ வேணாலும் போட்டு தள்ளும். அவங்களுடைய அமைச்சர் ஒருத்தர் கிருஷ்ணன் ஒருத்தர் நடு ரோட்டில் வாக்கிங் போகும்போது செத்து போயிட்டாருன்னா கடைசியில் அதுக்கு யாருமே காரணம் இல்லை, அருவாளால் அவரே வெட்டிட்டாருன்ற அர்த்தம் வர மாதிரி அது நிரபராதின்னு ஏதோ ஒரு மாதிரியாக கேஸை கொண்டு போய் அதை முடிச்சு விட்டாங்க. ஆல்ரெடி யாருன்னா இப்படி நிறைய நீங்கள் உதாரணங்கள் சொல்லி கொண்டு போகலாம். என்னென்னா மதுரையில் வந்து அந்த பேர் வைக்கணும்னு ஜல்லிக்கட்டுக்கு 1000 ரூபா அவங்களுக்கெல்லாம் மாடு வளர்க்குறவங்க கொடுக்குறேன். நீங்களே என்னாச்சு? சரி, அப்போ தான் பேசியிருக்கார் சீமான் அவர்கள். இந்த பொங்கல் இது 2 நாள் முன்னால், இப்போ நம்ம பொங்கலுக்கு 2-3 நாள் முன்னால் ஜிடி நாயுடுன்னு பேர் வைக்கிறீங்க பாலத்துக்கு கோவையில். நாராயணசாமி நாயுடு அதில் ஒரு சாலைக்கு பேர் வைக்கிறீங்க. இதில் மட்டும் பேர் இருக்கலாமா? சாதி இருக்கலாமா? ஜாதி, அதான் அந்த பேரில் சாதி இருக்கலாமா? முத்துராமலிங்க தேவர்னா எடுத்துடுறீங்க, உய சாமிநாத ஐயர்னா எடுத்துடுறீங்க. அப்போ பூலித்தேவன்கிற பேரை நாங்கள் எப்படி சொல்கிறது? தேவன்கிற பேர் எடுத்துறதா? சகாதேவன் மகாதேவன் பேர் வச்சுருக்காங்க, அதுக்காக அவன் பேர்லேருந்து தேவனை எடுத்துட முடியுமா? இங்கே பாண்டி பஜாரை பற்றி இப்போ சொல்லும்போது சவுந்தர பாண்டியனார் அவர் நாடார். அவர் கொடைவள்ளல். அவர் இந்த கொடைவள்ளல் சவுந்தரபாண்டிய நாடார் என்பது நாடார் பேர் எடுத்துட்டீங்க, ரைட்டு. சவுந்தரபாண்டியனாருங்கிறத சுருக்கி பாண்டி பஜார். ஏன் அவர் கேட்டிருக்கார் சீமான், சவுந்தர பாண்டியனார் சாலைன்னு வைக்கலாமே, ஒரு மரியாதையா? அவங்களுக்கு அந்த உரிய மரியாதை, சாதி பேரையும் எடுத்துறீங்க. அந்த இடத்துல கேட்டால் அது சாதி அடையாளம். ஜிடி நாயுடு நாராயணசாமி நாயுடுன்னு வந்தால் அதை சாதியாக எடுத்துக்கூடாது. அவர் விஞ்ஞானிங்க. ஜிடி நாயுடுன்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும், நாராயணசாமி நாயுடுன்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். நமச்சிவாயம்னு ஒரு வேளாண் அறிஞர் இருந்தார், விஞ்ஞானி நமச்சிவாயம்னு.
இன்னைக்கு வந்து வேளாண்மையை போராடுற எல்லாரும் நமச்சிவாயம் அவர்களே, ஐயா அவர்களை புகழ்கிறார்களே. அவருக்கு பின்னால் வந்து என்ன இருந்துச்சு? ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பின்னால் வந்து ஏதாவது ஜாதி பேர் இருந்துச்சா? இல்லை, ரைட்டு. இப்போ ஜாதி பேர் இருக்கும்போது உங்களுக்காக வேணும்னா அப்போ எங்கே நீங்கள் பார்க்குறீங்கன்னா, திராவிடர்கள், நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் உள்ள தமிழர் அல்லாத பிற அந்த மொழிகள் பேசுபவர்கள், அந்த அவங்கன்னு வரும்போது ஜாதி பேர் வைக்கலாம். தமிழ்நாட்டிலேயே இங்கேயே இருக்கக்கூடிய தமிழர்கள் அவங்க யாராக இருந்தாலும் அவங்க சாதி பேர் வைக்கக்கூடாது. அது சாதி வளர்க்குற மாதிரி ஆகிடும். இதைத்தான் வந்து சீமான் அவர்களும் வந்து பேசியிருக்கிறார். அதுதான் வந்து வந்தியத்தேவன் சோழருடைய தளபதி இருந்தார். அதுக்காக வந்தியத்தேவன் தேவன் எடுக்கணுங்கிறதுக்காக வந்தின்னு வைக்க முடியுமா, இல்லை குந்தின்னு வைக்க முடியுமான்னு கிண்டலாக கூட கேட்டிருக்காரு. அப்போ நம்ம வந்து காளிங்கராயனை பற்றி கூட பேசியிருக்காரு. இவர் தீரன் சின்னமலை அவரை பற்றி பேசியிருக்காரு. இல்லை எதுக்காக சொல்கிறாருன்னா, கோவையில் வந்து நீங்கள் வந்து ஏன் அவர் பேர் வைக்கிறீங்க? இங்கே தென் மாவட்டத்தில் வைக்கணும்னா வஉசி பேர் வைங்க. அங்கே திருப்பூர் குமரன் பேர் வச்சுருக்கலாம், சுப்பிரமணிய பாரதி வச்சுருக்கலாம். தென் மாவட்டத்தில் வைக்கும்போது கொங்கு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொன்னர் சங்கர்னு தமிழ் மன்னர்கள் இருந்தார்கள், அவர்கள் பேர் வச்சுருக்கலாம். மறுபடியும் தென் மாவட்டத்துக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா மருது சகோதரர்கள் இருக்காங்க, பெரிய மருது சின்ன மருது அரசர்கள். இவன் ஆக இங்கே உங்களுக்கு எங்கே வேணுமோ, அதாவது அதான் சொன்னேன், திராவிடம்னா என்ன, இந்த பொங்கலில் வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்களே, இதுதான் வித்தியாசம். அங்கே வந்து பொங்கல் கொண்டாடும் போது நீங்கள் மதசார்பற்ற ஒரு அரசுனா நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு இந்து, ஒரு கிறிஸ்தவர், ஒரு முஸ்லீம் வச்சுக்கிட்டா கூட தப்பில்லை. எந்த முஸ்லீம் வந்து, அதுவும் பர்தா போட்ட பெண் முஸ்லீம் பொங்கல் போகி பண்டிகை கொண்டாடுறாங்களா? போகி என்பது பழையன கழிதல் புதியன போகுது கொண்டாடுறாங்களா? சூரியனை கும்பிடுறாங்களா? கும்பிடுவாங்களா? ஏன்னா அவங்களுடைய மத வழக்கப்படி அவர்களுடைய இறைவனை தவிர வேறு யாரையும் கும்பிடக்கூடாது. அது அவருடைய வழக்கம், நம்ம அதை மதிக்கிறோம். மாட்டு பொங்கல், மாடு எதுக்கானா காளை மாடு விவசாயத்துக்கு, அது இல்லைன்னா நமக்கு சோறே இல்லைங்கிறதுனால மாட்டுக்கு மரியாதை பண்ணும். கொண்டாடுறாங்களா? இல்லை. சமத்துவ பொங்கல் என்ன? சமத்துவ பொங்கல், சமத்துவ ரம்ஜான் கொண்டாடி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்க? சமத்துவ கிறிஸ்மஸ்ன்னு எங்கேயாவது கொண்டாடி கேள்விப்பட்டிருக்கீங்க? அதுதான் பொங்கலுக்கு மட்டும் சமத்துவ பொங்கல் இல்லை. இவர்கள்லாம் தமிழர்கள், அது தமிழர் திருநாள், அப்போ முஸ்லீம்களை ஒதுக்குவதான்னா நான் வேறு யாரையும் சொல்லலை. விசிக அப்படின்னு ஒரு கட்சி, சிறுத்தைகள் கட்சி, அந்த கட்சி எந்த கூட்டணியில் இருக்குது இனி வரைக்கும்? நாளைக்கு எப்படின்னு தெரியாது. திமுக கூட்டணி சமீப காலமாக அங்கே தான் இருக்காங்க. மாறி அப்பப்போ மாறி இருந்தால் கூட அங்கே இப்போதைக்கு இருக்காங்க. ஆளூர் ஷானவாஸ் துணை பொதுச் செயலாளர், அவர் இஸ்லாமியர், அதில் ஒன்றும் நமக்கு ஒன்றும் இல்லை. அது அவர் அந்த கட்சியில் இருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காரு நேற்று பொங்கல் போது, நீங்கள் வந்து சூரியனை கும்பிடுவதை வழிபடுவதை பொங்கல் அன்று நிறுத்தினால், அதாவது வழிபடாவிட்டால், வழிபடாமல் இருந்தால், மாட்டை வழிபடாமல், மாடுனா காளை மாடு, வழிபடாமல் இருந்தால், அதுக்கப்புறம் உழவு கருவிகள், நம்ம இதில் பொங்கல் போது பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இந்த கலப்பையெல்லாம் வச்சு கும்பிடுவாங்க. கலப்பை, டிராக்டரு, அதெல்லாம் டிராக்டரு, அது அப்புறம் வந்து டிராக்டரு, முதல்ல கலப்பை. இவற்றையெல்லாம் நீங்கள் கும்பிடாமல் வழிபடாமல் இருந்தால் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களையும் சேர்த்துக்கிட்டார். பொங்கல் திருநாளை தமிழர் திருநாளாக கொண்டாடுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே சூரியனை நீங்கள் வழிபட்டாலோ, இல்லை வழிபடுவது என்பது நன்றி சொல்வது, வழிபடுவது எல்லாம் ஒன்று தான். உழவு கருவிகள், அப்புறம் வந்து மாடு, காளை மாடு, ஏன்னா விவசாயம்னா காளை, இதெல்லாம் நீங்கள் நிறுத்திடுங்க. அப்போ தான் நாங்கள் அதை தமிழர் திருநாளாக ஏற்றுக்கொள்வேன்றாரு. அப்படி இருக்கும்பொழுது அப்போ இன்றைக்கி வந்து அவர் ஏற்றுக்கலை. இதெல்லாம் வழிபடுறது தானே பொங்கல். பொங்கல்லாம் என்ன வித்தியாசம்? சக்கரை பொங்கல் சாப்பிட்றதா? அது போனால்
சரவண பவனுக்கோ வேறு அடையார் ஆனந்த பவனுக்கோ இல்லை வேறு ஏதோ ஹோட்டலுக்கு போனால் கேட்டால் சக்கரை பொங்கல் இருக்குதான்னு கேட்டால் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி இருக்குதோ அன்றைக்கி சாப்பிட்டு போகிறோம். வெண்பொங்கல் எல்லா நாளும் இருக்கும், எல்லா ஹோட்டலையும் இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வெஜிடேரியன் சாப்பிட்ணுன்னா எந்த ஹோட்டலுக்கு போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உடுப்பி ஹோட்டலோ இல்லை தமிழர் ஹோட்டலோ எந்த ஹோட்டலாக இருந்தாலும் போனால் காலையில் வந்து சிற்றுண்டினாலே வந்து இட்லி, பொங்கல், தோசை இதானே. அப்போ பொங்கல் வந்து தனியாக கொண்டாடுறதுக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஒரு இது இருக்குது. அந்த காரணத்தை விட்டுவிட்டு நான் சொல்லலை, ஆளூர் ஷானவாஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திமுக கூட்டணி இதெல்லாம் நிறுத்திடுங்க, நாங்கள் தமிழத்தினால. ஆனால் என்ன பண்ணுறீங்க, இந்த பக்கம் ஒரு பரதா போட்ட முஸ்லீம் அவங்க வரக்கூடாது நம்ம சொல்லலை. ரம்ஜான் போது நீங்கள் அதை சமத்துவ ரம்ஜான் கொண்டாடுங்க. இந்த பக்கம் வந்து பைபிள் வச்சிருக்கிற ஒரு கிறிஸ்தவ பெண், பைபிள் வச்சுன்னு யார் சமைப்பா? பைபிள் வச்சு யாருங்க பொங்கல் சமைக்கிறாங்க? பொங்கல் சாமி கும்பிட்றாங்க பொங்கலுக்கு. இப்படி இதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, இவர்கள் வந்து மண்ணை நேசிக்காதவர்கள், அதாவது மண்ணை தாயாக நினைத்து நேசிக்காதவர்கள். அதை ஒரு நாடகம் போடுறாங்க. இந்த நாடகம் வந்து தொடர்ந்து நடக்கிறது. ஆளூர் ஷானவாஸே வந்து இவர்களை காட்டி கொடுத்து விட்டார் என்று நினைக்கிறேன். இந்த திராவிடம்னா என்னன்னு கேட்டிங்களே, முஸ்லிம்களுக்கும் அவர்களும் தமிழர்கள் தான் என்று திமுக சார்பாக சொல்வதை நான் மறுக்கவில்லை, நீங்கள் மறுக்கவில்லை. யார் மறுக்கிறார்? ஆளூர் ஷானவாஸ் என்ற விடுதலை சிறுத்தை திமுக கூட்டணி கட்சிக்காரர் என்ன சொல்றாரு, இந்த கும்பிடுதெல்லாம் நிறுத்துங்க, அது தமிழர் திருநாளை ஏற்றுக்கிறோம். கிறிஸ்தவரையும் சேர்த்துக்கிட்டாரு, அவங்களுக்காக இவரே டப்பிங் குரல் பேசுறாரு. அப்ப நீங்க இன்னைக்கு வந்து அது தமிழர் திருநாளா ஏத்துக்கல, ஐயா உங்க கூட்டணியிலேருந்து அதை ஏத்துக்கலன்னு சொல்றாங்க, அப்புறம் ஏன் அவங்கள கூப்பிடுறீங்க? சரி, ஜல்லிக்கட்டை நீங்களே எதிர்த்தீங்க, இன்னைக்கு வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் பேர் தான் வைக்கணுங்கிறீங்க. அடுத்தது வந்து இந்த ஸ்கூலுக்கு வைக்கிறீங்க, கட்டடத்துக்கு வைக்கிறீங்க, நூலகத்துக்கு வைக்கிறீங்க, ஆஸ்பத்திரிக்கு வைக்கிறீங்க. ஒரே ஒரு இடம் தான் வைக்கல, குப்பை தொட்டிக்கும் பொது கழிவறைக்கும் பேர் தான் வைக்கல. வச்சா கூட தப்பில்லை. பொது கழிப்பறை என்பதும் வந்து ஒரு மக்களுடைய பயன்பாட்டுக்குரியது. குப்பை தொட்டியை வந்து குப்பை தொட்டின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளோட குப்பைகளெல்லாம் கொட்டக்கூடிய ஒரு இடம். ஆரோக்கியம் சுகாதாரம் எதுன்னா குப்பை தொட்டியில் மட்டும் குப்பை கொட்டணும். ரோட்டில் போகிற இடத்துலலாம் காரில் சாப்பிட்டுட்டு இந்த கண்ணாடி கதை திறந்து அப்படி தூக்கி போகிறதெல்லாம் இந்த பணக்காரன் செஞ்சாலும் தப்பு, ஏழை செஞ்சாலும் தப்பு. அநேகமாக தப்பு பண்ணுறவன் பூரா வந்து அதிகமாக யார் தப்பு பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பணக்காரன் தான் தப்பு பண்ணுவான். ஏழைக்கு கூட அந்த எண்ணம் இருக்கும், அந்த ஆரோக்கியம் சுகாதாரன்ற ஒரு எண்ணம் கிராமப்புற மக்களுக்கு இன்னும் அதிகமாகவே இருக்கும். இந்த வகையில் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த பொங்கல் என்பதை தமிழர் திருநாள் அப்படிங்கிறது, தமிழ் வாழ்கன்னு சொல்கிறவங்க வந்து தமிழர்கள். அதனால தானே வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் 10 பேர் வந்து மேலே வந்து அமைச்சர்களில் வந்து திராவிடர்கள் வைத்திருக்கிறீர்கள். புரியுது. தமிழர்கள் இல்லாமல் உங்களுக்கு புரியும். நீங்கள் படம் எடுத்தாலும் அப்படி தான் எடுப்பீங்க. அதில் தமிழ் வாழ்கன்னா தமிழ் வாழ்கன்னு சொன்னால் பேன் இந்தியாவில் தமிழ் வாழ்கன்னு சொல்லுங்கய்யா. மோடி வந்து தமிழர் திருநாள் அரசியலுக்காக பேசுகிறாரா, எதுக்கு பேசுகிறாரோ அதை விட்டுருங்க. தமிழர் திருநாள்னு பேசுகிறாருல, அப்போ உங்களுக்கு என்னையா வெளி மாநிலங்களில் வந்து தமிழ் வாழ்கன்னு சொல்கிறதுல என்ன? திமுகவிற்கு, ரெட் ஜெயண்ட்டுக்கு, திமுக குடும்பத்தை சேர்ந்த நிறுவனத்துக்கு என்ன பிரச்சனை? இதைத்தான் சீமான் வந்து வெவ்வேறு நம்ம ஒரு இதில் வார்த்தைகளில் பேசுகிறோன்னா, சீமான் வந்து அதையே வந்து அவருடைய ஸ்டைலில் அவருடைய பாணியில் பேசுகிறார். அதாவது தமிழர்கள், தமிழ் மண் என்பது தமிழருக்கு உரித்தானது, அதனால் மற்றவங்களெல்லாம் வெளியில் போக சொல்ல. தமிழர்களை ஒதுக்கிவிட்டு தமிழர் அல்லாதவர்களை தூக்கி தலையில் வைத்து கொண்டு கொண்டாடி தமிழை ஒதுக்கிவிட்டு நீங்கள் தான் தமிழில் வந்து எவ்வளோ சிறப்பாக இருக்கீங்கன்னு நாங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோமே. அது வேற ஞாபகப்படுத்துறீங்க. அது வேற ஞாபகப்படுத்துறது இல்லைங்க. ஐயா, அவன் நமக்கு நாமேன்னு போஸ்டர் ஓட்ட சொன்னால் அவன் நமக்கு நாமமேன்னு ஓட்டுறான் உங்கள் கட்சிக்காரன். கரெக்டாக தான் ஓட்டிக்கிறான். அது மக்கள் தான், மக்களுக்காக தான் சொல்கிறாங்க. மக்களுக்கு என்ன நாமமே? இப்படி வந்து நீங்கள் வந்து இப்படி, அதாவது தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழர்களை ஏமாற்றி, ஆனால் தமிழ் வாழ்க என்று ஒரு போலியான ஒரு குரல் வந்து எழுப்பி
தமிழையும் வாழ விடலையே. ஏன் தமிழ் வாழ விடலைன்னு சொல்கிறேன்? 50,000 பேர் ஃபெயில் ஆகிறான் ஸ்கூலில், வாத்தியாரில் 85,000 பேர் தமிழில் ஃபெயில் ஆகிறான். இதெல்லாம் தாண்டி தமிழ் எங்கே தோற்று போச்சு? உங்கள் நாக்கிலேயே தோற்று போச்சு. தமிழ்நாட்டை ஆள்பவர்கள் அவர்கள் பேசும்போதே தமிழில் இவ்வளவு தடுமாற்றம், தமிழ் இவ்வளவு மோசமாக இருக்கிறதுனா, தமிழ் அங்கேயே இவன் வாயிலெல்லாம் நான் கூற வேண்டி வந்துச்சேன்னு சொல்லி கிட்டத்தட்ட தமிழ் தாய் தற்கொலை செய்து கொண்டாள். அதனால தான் தப்பு தப்பாக பேசுகிறாங்க தமிழ். நீங்கள் கூட நினைப்பீங்க ஏதோ துண்டு சீட்டை பார்த்து தப்பாக படிச்சுட்டாங்க. நான் அப்படி நினைக்கல. அவங்க தப்பாக படிச்சுட்டாங்கன்னு அவங்கள குறை சொல்லலை. தமிழ்த்தாய் இவங்களோட அட்டகாசம் தாங்க முடியாமர்கள் தமிழ்த்தாய் எங்கே தற்கொலை பண்ணிக்கிறா? இந்த ஆளு நாக்கிலெல்லாம் நான் போய் பேச வேண்டி வருது பாரு அப்படின்னு தன்னுடைய நிலையை நினச்சி வருத்தப்பட்டு தமிழ்த்தாய் தடுமாற்றம் கொள்கிறாள். அதனால தான் இவங்க மதில் மேல் பூனைன்றதுக்கு பூனை மேல் மதில்னு படிக்கிறாங்க. இதில் நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. அவர் யாரோ ஒருத்தர், அவர் பெரியவர் சின்னவர்னு சொல்லி அவர் அவர் கணக்கில் விட்டார் 97+ இதுன்னு சொல்லி ஏதோ 90 + 7 98ன்னு சொல்கிறாரு. இவர் 1300ன்னு சொல்லி 1500ன்னு சொல்கிறாரு. தமிழே வரல, அப்புறம் ஆங்கிலம் வரும், அப்புறம் கணக்கு வரும், விஞ்ஞானம் வரும். ஒரு அமைச்சர் சொல்கிறார், அவர் கல்வி அமைச்சர். ஏன் சத்துணவு, அது சொல்லி முடிச்சிடும், சத்துணவு முட்டையெல்லாம் குழு புழு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த அங்கன்வாடி ஆரம்ப என்ன சொல்கிறது பால்வாடி அங்கெல்லாம் புகார்கள், முட்டைக்குள்ளே புழு இருக்குது. அப்போ அதை சாப்பிடும்போது அந்த குழந்தைகள் பாதிக்கப்படும். என்ன செய்யணும்? முட்டை எங்கேருந்து வாங்குறேன்? என்ன பிரச்சனை? முட்டை வாங்குற இடத்துல கமிஷனு, எது வாங்கினாலும் கமிஷன். எனக்கு தெரிஞ்சது இவங்க வாங்கினா மட்டும்தான் கமிஷன் கேட்காம இருப்பாங்க. பாக்கி எது வாங்கினாலும் கமிஷன். அடுத்தது வாங்கினா கூட ஐயா வசிட்டு போகிறீங்க அதுக்கு கமிஷன் கொடுங்கன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுத்துங்க. அதுதான் திராவிடம். அந்த மாதிரி வரும்போது அவர் சொல்கிறாரு, கோழியெல்லாம் இந்த புழுவை சாப்பிடுது பாருங்கள், அதிகமாக புழுவெல்லாம் சாப்பிட்டுட்டு தான், அதனால் முட்டைக்குள்ளே புழு வருது. ஐயா நான் ஒரே வார்த்தை கேட்டு முடிச்சிடுறேன். ஒரு பெண், ஒரு தாய் கருவுற்று இருக்கிறார். அந்த அம்மா அசைவம் சாப்பிட்றவங்க. ஒரு உதாரணமாக வச்சு, சிக்கன் சாப்பிட்லாம், மட்டன் சாப்பிட்லாம், மீன் சாப்பிட்லாம். அது இரைப்பைக்கு போகுமா கருப்பைக்கு போகுமா? இரைப்பைக்கு. அது எப்படிங்க கருப்பைக்குள்ளே பூந்துச்சுன்னா, நாளைக்கு பிறக்கும்போது குழந்தை பிறக்குமா கோழி பிறக்குமா? அந்த அம்மாவுக்கு குழந்தை தான் பிறக்கும். உங்களுக்கு தெரியுதில்ல, எனக்கு தெரியுதில்ல, ஐயா உங்களுக்கு தெரியுதில்ல. கல்வி அமைச்சர் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? இப்போ தமிழ்நாட்டில் கல்வி தரம் இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னா, நம்ம கல்வி மாநாட்டில் சினிமாக்காரெல்லாம் கூப்பிட்டு பேசுவீங்க. மடிக்கணினி கொடுப்பறதுக்கு சினிமாக்காரனை கூப்பிடு. சினிமாக்காரர்களை நான் மட்டமாக சொல்லலை, திரைப்படம் சம்பந்தமான விஷயங்கள். தமிழ்நாட்டில் இன்ஜினியர்களை, அதாவது பொறியாளர்களை உருவாக்குங்கள், விஞ்ஞானிகளை உருவாக்குங்கள், விவசாயிகளை உருவாக்குங்கள், ஐடி தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்குங்கள், மருத்துவர்களை உருவாக்குங்கள். இளைஞர்களுக்கு இதெல்லாம் தொழில்னு சினிமா இருக்கட்டும், பொழுதுபோக்கு வேணும். வெறும் தொழில் மட்டும் இல்லை, பொழுதுபோக்கு வேணும். ஆனால் சினிமா ஹீரோக்களை மட்டுமே வாழ்க்கையில் ஏதோ அவங்க தான் உலகமே அப்படிங்கிற மாதிரி கொண்டு கல்வி மாநாடாக சினிமாக்காரங்களை கூப்பிடணும். கணினி வழங்கணுமா ஒரு விஜய் சேதுபதியை கூப்பிடணும். விஜய் சேதுபதி நல்ல நடிகர், நமக்கு அவர் பேரில் எந்த வருத்தமும் இல்லை. சினிமா சம்பந்தமாக ஒரு விழா வச்சு, விருது விழா வச்சு அவரை தலைமையிலேயே பண்ணுங்க, அவரை சிறப்பு விருந்தினராக வச்சுங்க, யார் வேணாலும் கூப்பிடுங்க. விஜய் சேதுபதியை கூப்பிடுங்க, நயன்தாராவை கூப்பிடுங்க, கீர்த்தி சுரேஷை கூப்பிடுங்க. இல்லை எனக்கு தெரிஞ்ச பேராக சொல்கிறேன், நீங்கள் உடனே இந்த பேர்லாம் ஏன் சொல்கிறேன்லாம் யோசனை பண்ணாதீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு யார் தெரிஞ்சவங்களோ இல்லை மக்களுக்கு அதிகமாக தெரிஞ்ச பிரபலமானவர்கள் யாரை வேணாலும் கூப்பிடு. எந்த ஹீரோ பிடிக்குதோ அதை கட்சி சார்பு இல்லாமல் இருக்காங்க. விஜய் சேதுபதிலாம் இன்றைக்கி எந்த கட்சியிலையும் இல்லை,
யார் சார்பாக வேணா இருக்கலாமே தவிர எந்த கட்சியிலையும். சினிமா திரைப்படம், அந்த திரைப்பட கலை அது சம்பந்தமான விழாக்களை கூப்பிடுங்க. கல்வி விழாக்கள் ஏங்க கல்வியாளர்கள் வந்து தமிழ்நாட்டில் இல்லவே இல்லையே? இப்போ நீங்கள் பொறியாளர்களுக்காக ஒரு மாநாடு நடத்துறீங்க, யாரை கூப்பிடணும்? இன்ஜினியர் யாரோ ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கின ஒரு மெட்ரோ நிர்வாகத்தில் இருக்கார், இல்லை வேறு ஏதோ ஒரு பெரிய அளவில் ஒரு தொழிலதிபர், அந்த பொறியாளர் சம்மந்தப்பட்ட ஒரு தொழிலதிபர் இந்த பெரிய இன்ஜினியரிங் கம்பெனி வச்சு தமிழராக நீங்கள் தான் வந்து உங்கள் அப்பா பேரில் நாணயம் வெளியிடுறது கூட அப்போ மட்டும் வந்து திடீர்னு பாஜக வந்து சரியாக வந்துடுது உங்களுக்கு ஓகே, ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வந்து தான் பண்ணீங்க. அப்போ நீங்கள் வந்து இண்டி கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் என்று அறிமுகப்படுத்திய ராகுல் காந்தியை கூப்பிடல. நீங்கள் ராகுல் காந்தியை கூப்பிடலன்னா ராகுல் காந்தி வருத்தப்படுறாரான்னு கூட எனக்கு தெரியல, அது வேறு விஷயம். அன்றைக்கி மட்டும் ஏன் பாஜகவை கூப்பிட்றீங்க? கேஸெல்லாம் இருக்குது, வழக்குகள்லாம் வருது. ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கணும். அப்போ நீங்கள் அரசியல் நடத்துவது உங்களுடைய குடும்பத்துக்காக மட்டும்தான், உங்களுடைய சுயலாபத்துக்காக மட்டும்தான், உங்களுடைய கட்சிக்காகன்னு கூட சொல்ல முடியாது. கட்சியில் வேணுங்கிறவங்கள அங்கங்கே மாவட்ட செயலாளர் யாரோ அவங்கள மூத்தவர்களெல்லாம் பயன்படுத்திக்கிறீங்க. ஆனால் சீட்டு கொடுக்கும்போது பையன் லிஸ்ட்டு, மாப்பிள்ளை லிஸ்ட்டு, இப்படி தனித்தனியாக குடும்பத்துக்குள்ளேயே லிஸ்ட்டு போட்டுக்கிறீங்க. அவங்கெல்லாம் வந்து அடுத்து துன்ப நிதி வந்தாலும் நாங்கள் வந்து ஆட்சியில் இருப்போம், நாங்கள் அமைச்சராக இருப்போம், அவருக்கு கீழே நாங்கள் பணியாற்றுவோம், இந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு 80 வயது 75 வயது 86 வயது உள்ளவங்களெல்லாம் வந்து இப்படி பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்க. அப்போது குடும்பம் தான் கட்சி, கட்சி தான் குடும்பம், கட்சி தான் ஆட்சி, ஆட்சி தான் கட்சி. இவங்களுக்கு எப்படிங்க தமிழர்கள் இவர்கள் தாய் மண்ணை எப்படி நேசிப்பார்கள்? தாயை வெறும் மண்ணாகவே பார்த்து அதை வந்து விற்பனை செய்ய நினைப்பவர்கள் என்னைக்கு வந்து தாயை நேசிப்பார்கள்? இவர்களை பொறுத்தவரை தமிழன்னை வந்து, தமிழ் பூமி வந்து தாய் மண் இல்லை. வித்தியாசமாக அவங்களுக்கு தெரியுது, நமக்கு தாயாக தெரியுது, அவங்களுக்கு வித்தியாசமாக தெரியுது. தமிழனுக்கு உண்மையான தமிழனாக இருந்தால் தாய் தாயாக தெரியும், மகள் மகளாக தெரியும். புரியுதுங்களா? புரியுது. என்ன சொல்ல வந்தேன்னு புரிஞ்சுதுங்களா? தாய் தாயாக தெரியும், மகள் மகளாக தெரியும். குழப்பம் வராது. யாருக்கு? தமிழர்களுக்கு. திராவிடம்ங்கிறது வேற. இவ்வளோதான் நம்ம சொல்ல வர்றது. தமிழ் பொங்கல் இனிதே எல்லாரும் கொண்டாடட்டும். இது தமிழர் திருநாள், பெருமை கொள்வோம். இந்த வருடம், வரப்போகும் வருடம், தேர்தல் வரும் வருடம், இந்த தேர்தல் வரும் வருடம் தமிழர்களுக்கு உண்மையான விடியல் இந்த தேர்தலில் ஏற்படும் என்று நம்புவோமா? ஓகே சார், பலருக்கு தெளிவாக நேரத்துக்கு நன்றி, வணக்கம்.